புரட்டாசி முடிய இன்னும் ஒரு சில நாட்களே தான் இருக்குது. அது வரைக்கும் நான்வெஜ் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தரமான ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான சோயா வச்சு வெஜிடேரியன் கறி தோசை எப்படி செய்கிறது தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் 1 கப் சோயா சேர்த்துக்கலாம். சோயா மூழ்கிற அளவுக்கு 1 கப் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போ 15 மினிட்ஸ் கழித்து சோயா நல்லா ஊறி வந்திருக்கும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். இதை பல்ஸ் மோடில் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச சோயாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு 40 to 50% அரைச்சா போதும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, கல்பாசி, ஒரு 2-3 கிராம்பு சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ சோம்புத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்குன 1 கப் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகி வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்துக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி கரெக்டாக இருக்கும். இப்போ தக்காளி வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு அரைச்சி வச்ச சோயாவை உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி மசாலாவோட சோயா நல்லா கலந்து வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கலந்து விட்டதும் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்பதான் மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போய் சோயா நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம், அப்புறம் தோசையிலேருந்து பிரிஞ்சு போயிடும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போய் நல்லா கிரேவி திக்காகி வந்திருக்கு. இதை ஒரு தடவை நல்லா கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கறி தோசைனாலே கண்டிப்பாக முட்டை இருக்கும். இப்போ வெஜிடேரியன் முட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முட்டைக்கு சப்ஸ்டியூட்டாக ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக உப்பு.
கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முட்டை உடச்சி ஊற்றுனீங்கன்னா என்ன பதத்துக்கு வருமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் கெட்டி இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு. இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி நம்ம முட்டை உடச்சி ஊற்றினீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவில் இருக்கும். இப்போ தோசை ரெடி பண்ணிடலாம். ஒரு கரண்டி மாவை இந்த மாதிரி ஊத்தாப்பத்துக்கு எப்படி ஊற்றுவீங்களோ அதே மாதிரி ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடேரியன் முட்டை கலவையை ஒரு 2 டீஸ்பூன் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் வீடியோவில் எப்படி காட்டுறனோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு ஒரு தடவை அந்த ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி லைட்டாக எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க சோயா ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க. தோசையில் எல்லா பக்கமும் இந்த கிரேவி இருக்க மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு சைடு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததும் பொறுமையாக திருப்பி போடுங்க. இப்போ மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தோசையை திருப்பி போட்டுட்டு ஒரு தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் கிரேவி நல்லா மாவில் கோட் ஆகும். அவ்வளோதான், சூப்பரான ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான வெஜிடேரியன் கறி தோசை ரெடி. தொடர்ந்து பூஜா ஃபெஸ்டிவல்னு ஸ்வீட் ஐட்டமாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசையை நீங்கள் அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லைனா வெஜிடேரியன் சால்னா ஏதாவது ரெடி பண்ணி அதோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இது போல் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபிஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபிஸோடு மீட் பண்ணலாம்.